கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. இருட்டுக்குள் இருக்கிற உங்களை வெளிச்சமாக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உங்களை பாதுகாக்க புறப்பட்டிருக்கிறேன் என்று தத்துவார்த்த வார்த்தைகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வீரியத்தோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். இப்போ மட்டும் எதுக்கு மலேசியாவில் நடத்துனாங்க? இல்லை இங்கே தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு யாரும் அனுமதி தரலையா? இந்த தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி உலகம் தரலையா? முழுவதும் தமிழர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்களாக பரிணமித்து கிடக்கிறார்கள். அதற்கு சாட்சியம்தான் மலேசியா. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு இயக்கத்தின் மகளிரணி கூட்டம் நடக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். அதில் 84 நிபந்தனைகள் கையாளப்படுமா என்று நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். எங்களது பொதுக்கூட்டம் அல்லது மாநாடு, பொதுக்கூட்டமே மாநாடாக இங்கே மாறி இருக்கிற சூழலில் அதற்காகத்தான் மலேசியாவில் நாங்கள் நடத்துகிறோம். அதெல்லாம் எதுக்காக அங்கே போய் நடத்துகிறோம்னா இதான் காரணம். இங்கே ப்ராப்பராக அனுமதி தரல அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க, நிபந்தனைகள் போடுவாங்க. இல்லை தமிழ்நாட்டில் அவ்வளோ அத்தனை பேர் இருக்கிறதுக்கு கூடியான இடம் எங்கேயுமே இல்லைன்றீங்களா? நீங்கள் பத்தாது. 1,17,000 பேர் நேற்று உட்கார்ந்து திரண்டு இருந்த கூட்டம் இங்கே அது நடக்குமா? உள் விளையாட்டு அரங்கத்தை கொடுத்துருவீங்களா நீங்கள், நேரு மைதானத்தை? ஆக தமிழ்நாட்டில் இடம் போதாது மட்டுமல்ல, நிபந்தனைகளை விதித்து மக்களை வரவிடாமல் தடுக்கிற கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதால் நாங்கள் கோலாலம்பூரில் நடத்தினோம். அடங்க நாங்கள் என்ன மறுப்பவர்களா? திமிரி எழுகிற கூட்டம். பார்த்துக்கிட்டே இருங்க என்ன நடக்க போகும். என்ன நடக்கும்? ஒரு உக்கிரப்போர் தொடங்க இருக்கிறது. அந்த உக்கிரப்போரில் கொள்கைவாதிக்கும் கொள்ளைவாதிகளுக்கும் நடக்கிற இறுதிப் போர். திரை உலகத்தில் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் கோலோச்சிய தலைவர் விஜய் அவர்கள், அவருடைய இடத்தை எவராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. அது வெற்றிடமாகத்தான் இருக்கும். நிரப்புவதற்கு இனிமேல் பிறப்பதற்கும் ஆள் இல்லை, பிறந்தவர்கள் எவரும் இல்லை என்கிற அளவிற்கு தமிழ் சினிமாவில் அவர் கடைசியாக ஒரு நடனம் ஆடினார். கவனிச்சிங்களா? பச்சை குழந்தையோடு இப்போ அந்த நடனத்தை அப்படியே ஆடி ஆடி முயற்சி செஞ்சு நம்மளை ஆர்வரிக்கிற பிள்ளை. இந்த வயசில் அவர் எப்படி எனர்ஜியாக இருக்காரு? அதுதான் தலைவர். அரசியலில் தான் அதிகாரம் கைகளுக்கு வந்தால்தான் அன்றாடங்காட்சி மக்களை உயர்வுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் அதிகாரம் இல்லாமல் அடித்தட்டு மக்களுக்கு எதையும் செய்துவிட முடியாது என்பதை உணர்ந்துதான் அரசியலில் இப்பொழுது களமிறங்கியிருக்கிறார். அது அதிர்வுகளுக்காக மட்டுமல்ல, அரவணைப்பதற்காகவும். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த முகில் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கேன். ரீசெண்டாக இப்போ விஜயோட கடைசி படம் லாஸ்ட் டான்ஸ், அவரோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருட்டின் திரையரங்கில் இருந்து என்னை நீங்கள் உருவாக்கினீர்கள். இருட்டுக்குள் இருக்கிற உங்களை வெளிச்சமாக்க வேண்டும் என்பதற்காகவே நான் உங்களை பாதுகாக்க புறப்பட்டிருக்கிறேன் என்று தத்துவார்த்த வார்த்தைகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வீரியத்தோடு இன்றைக்கு பேசியிருக்கிறார். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் 1,17,600 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு பிரமாண்ட மைதானத்தில் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்காக பறைசாற்றியிருக்கிறார். ஏன் மலேசியாவில்? அதுதான், ஏன் மலேசியாவில் நடத்தணும்? இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் தானே நடந்தது எல்லா ஆடியோ லான்ச்சும். இப்போ மட்டும் எதுக்கு மலேசியாவில் நடத்துனாங்க? இல்லை இங்கே தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு யாரும் அனுமதி தரலையா? இந்த தமிழ்நாடு அரசு அனுமதி உலகம் தரலையா? முழுவதும் தமிழர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்களாக பரிணமித்து கிடக்கிறார்கள். அதற்கு சாட்சியம்தான் மலேசியா. தமிழ்நாட்டிலிருந்து 840 பேர் கலந்து கொண்டார்கள். ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவிலிருந்து 1123 பேர் கலந்து கொண்டதாக தகவல். பிலிப்பைன்ஸ் மற்றும் லண்டன் என்று தமிழர்கள் வசிக்கக்கூடிய நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளில் இருந்தும் ஏராளமான பேர் கலந்து கொண்ட நிகழ்வு. சார் நீங்கள் சொல்கிறது ஓகே சார், எல்லாம் ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒவ்வொரு வெளிநாட்டுக்கு போய் கலந்துக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டில் வைக்கல? தமிழ்நாட்டில் வைக்கிறதால என்ன பிரச்சனை? அதுக்கு தான் வருவோம்ல. இப்போ ஈரோடை மாநகரில் 38,000 பேர் தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது அப்படின்லாம் இங்கே இருக்கிற திருட்டு மாடல் ஆட்சியில் திட்டம் போட்டார்கள். புதிய சட்டங்களை தமிழக வெற்றிக் கழகத்திற்கென்றே உருவாக்கி முடக்க நினைக்கிறார்கள். சென்னை மாநகரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர்
மகிழுந்தில் போகிற போதே லட்சக்கணக்கானவர்கள் திரண்டால் இங்கே பேருந்து சம்பித்துவிடும் என்பதற்காகவும், நேரு உள்விளையாட்டு அரங்கத்தை கேட்டால் கூடுகிற கூட்டத்திற்கு அது போதாத மைதானமாகவும், திறந்தவெளி மைதானத்தில் இது போன்ற நிகழ்வுகளை நடத்த முடியாது. இது ஒரு உள் அரங்கு நிகழ்ச்சி. அப்பொழுதுதான் முடிவெடுத்தார்கள், மலேசியாவில் தமிழர்கள் அதிகம், அங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திடலாம் என்று முடிவெடுத்தார்கள். தமிழ்நாட்டில் நாளைக்கு நடைபெறுகிற கொங்கு மண்டலத்தின் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு இயக்கத்தின் மகளிரணி கூட்டம் நடக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதில் 84 நிபந்தனைகள் கையாளப்படுமா என்று நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். இப்போ எங்களது பொதுக்கூட்டம் அல்லது மாநாடுகள், பொதுக்கூட்டமே மாநாடாக இங்கே மாறி இருக்கிற சூழலில் வயதானவர்கள் வரக்கூடாது, கைக்குழந்தைகளோடு வந்துவிடக்கூடாது, நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடியவர்களும் அங்கு வரக்கூடாது என்றெல்லாம் நிபந்தனைகள் விதித்து கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருந்தாலும் அதனை மீறி 3 நாட்களுக்கு முன்பே அங்கே வந்து சமைத்து சாப்பிட்டு விட்டு தலைவரை காண்பதற்காக தவம் கிடப்பார்கள் தமிழர்கள். ஆனால் நாளைக்கு நடைபெறுகிற மாநாட்டில் பெண்களுக்கு பாலூட்டும் முறை உருவாக்கப்படுகிறது. எப்படின்னு பார்த்துக்கோங்க சார். டிவிகே பத்தி சொல்லுங்க சார். எல்லாத்தையும் பொறுமையா தாக்கலாம். அதற்காகத்தான் வந்து மலேசியாவில் நாங்கள் நடத்துகிறோம். இதெல்லாம் எதுக்காக அங்கே போய் நடத்துகிறோம்னா இதான் காரணம்னு நீங்க ப்ராப்பரா அனுமதி தரல அப்படின்றீங்களா? கொடுக்க மாட்டாங்க, நிபந்தனைகள் போடுவாங்க. இல்ல தமிழ்நாட்டில் அவ்வளோ அத்தனை பேர் இருக்கிறதுக்கு கூடியான இடம் எங்கேயுமே இல்லைன்றீங்களா நீங்க? பத்தாது. 1,17,000 பேர் நேற்று உட்கார்ந்து திரண்டு இருந்த கூட்டம் இங்கே அது நடக்குமா? உள் விளையாட்டு அரங்கத்தை கொடுத்துருவீங்களா நீங்கள்? நேரு மைதானத்தை, சின்னசாமி ஸ்டேடியத்தை நீங்கள் கொடுத்துருவீங்களா? பெங்களூரில் கொடுக்க மாட்டேங்க. இங்கேருந்து அங்கே தொடர்பு கொண்டு கூட்டணிங்கிற பேரில் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஆக தமிழ்நாட்டில் இடம் போதாது மட்டுமல்ல, நிபந்தனைகளை விதித்து மக்களை வரவிடாமல் தடுக்கிற கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதால் நாங்கள் கோலாலம்பூரில் நடத்தினோம். விஜயம் அடக்கிறதுக்காக தான் இந்த இது பண்ணியிருக்காங்கன்றீங்களா? அப்போ அடங்க நாங்கள் என்ன மறுப்பவர்களா? திமிரி எழுகிற கூட்டம். பார்த்துக்கிட்டே இருங்க என்ன நடக்க போதும். என்ன நடக்கும். ஒரு உக்கிரப்போர் தொடங்க இருக்கிறது. அந்த உக்கிரப்போரில் கொள்கைவாதிக்கும் கொள்ளைவாதிகளுக்கும் நடக்கிற இறுதிப் போர். அந்த இறுதிப் போரில் முதல் கள வீரனாக என்னை நான் முன்னிறுத்தி தலைவரின் கரம் பிடித்து களத்தில் களமாட இருக்கிறேன். எதிரிகள் விடுகிற ஈட்டிகளின் அம்புகள் நெஞ்சில் பாய்ந்தாலும் மடியில் மஞ்சளை அரைத்து கட்டிக்கொண்டு என் இரத்த துளிகள் தமிழ் தேசிய தளத்தில் அது சிவப்பு ரத்தமாக அல்லது சிவப்பு மண்ணாக மாறுகிற போதும் என் உயிரை மடித்து கொள்ள மாட்டேன். மஞ்சளை தடவியாவது விழுப்புண்களில் வெற்றி வாகை சூடுவதற்குத்தான் எங்கள் தலைவர் வாகை மலரை கொடுத்திருக்கிறார் எங்களிடத்தில். ஆக அக்கிரமக்காரர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் இடையே நடக்கிற அறிவார்ந்த மக்களுக்கும் நடக்கிற ஒரு மாபெரும் யுத்தம். அந்த யுத்தத்தை களமாடுவதற்கு 2026 எங்கள் தலைவர் எங்களுக்கு தீர்மானித்து ஒப்படைத்திருக்கிறார். களமாட புறப்பட்டிருக்கிற நேரத்தில் உங்கள்கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி, இப்போது நேற்று நடந்த அந்த ஆடியோ லான்ச் வந்து நானும் பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக கண்ணு கலங்கி ஒன் லாஸ்ட் டான்ஸ் அந்த பாட்டு முறைதான் ஒரு முறைதான் அந்த பாட்டு பாடும்போது அப்படியே கண்ணெல்லாம் கலைஞ்சி. சினிமாவை அவ்வளோ மிஸ் பண்ணுற ஒரு ஆள் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? முதவே சொல்லிட்டேன், என்னை இருட்டில் இருந்து வெளிச்சமாக்கினீர்கள். நான் வெளிச்சத்திலிருந்து இருட்டுக்குள்ள கிடக்கிற இந்த தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக களமாடுகிறார். சரி சார், இப்போ உங்கள் வழிக்கு 2வது என்னை கொஞ்சம் பேச விடுங்க. அவர் என்ன யோசிக்கிறாரு? கடைசி நேரத்தில் பாடி திரிந்த பறவைகளே, பசுமை நிறைந்த நினைவுகளே, பறந்து செல்கிறோம் நாம் பறந்து செல்கிறோம் என்று பள்ளிக்கூட நினைவுகளை ஆட்டோகிராஃப் என்கிற அற்புத கையேட்டின் மூலமாக அவரவர் விருப்பத்தை எழுதி நம்மை பிரிய வைக்கிற போது கண்கலங்கி கதறி எழுதுவிட்டு அந்த மேல்நிலை வகுப்பை முடிக்கிற போது நம்மை அறியாமையிலேயே நாம் அழுது புலம்புகிற வரலாறை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதற்காக மேல் படிப்புக்கு கல்லூரிக்கு போகாமல் இல்லை. திரையுலகத்தில் கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் கோலோச்சிய தலைவர் விஜய் அவர்கள், அவருடைய இடத்தை எவராலும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. அது வெற்றிடமாகத்தான் இருக்கும். நிரப்புவதற்கு இனிமேல் பிறப்பதற்கும் ஆள் இல்லை, பிறந்தவர்கள் எவரும் இல்லை என்கிற அளவிற்கு தமிழ் சினிமாவில் அவர் கடைசியாக ஒரு நடனம் ஆடினார். கவனிச்சிங்களா? பச்சை குழந்தையோடு இப்போ அந்த நடனத்தை அப்படியே ஆடி ஆடி முயற்சி செஞ்சு நம்மளை ஆர்வரிக்கிற பிள்ளை. இந்த வயசில் அவர் எப்படி எனர்ஜியாக இருக்கார்? அதுதான் தலைவர். ஏன்னா மக்கள் மீது அன்பாலும் பண்பாலும் பாசத்தாலும் நேசிக்கிற ஒரு தலைவருக்கு மனமகிழ்ச்சி வருகிற போது அந்த மக்களுக்காக ஏதாவது நிகழ்ச்சியை தொடங்கி விட வேண்டும் என்று கருதுகிறதுல 2 இடத்துல ஆடினார். முதல்ல ஒரு பாட்டுக்கு ஆடினார், ஒரு 2 டான்ஸ் அப்படி போட்டு போய் உட்காந்துட்டார். அதுக்கே கரவொலிகள் விண்ணை பிளந்தன. அடுத்து அவர் ஆடிய அந்த ஆட்டம், இதையெல்லாம் தாண்டி
நிறைய இங்கே இருக்கிறவன்லாம் பேசுனான் தருதலைகள். அப்பனை விரட்டி அடிச்சிட்டான், ஆத்தாவை விரட்டி அடிச்சிட்டான்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுவதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் களத்தில் நாங்கள் நிற்க போகிறோம். நேற்று அப்பா சந்திரசேகரன் அவர்கள் ஆறத் தழுவி முத்தமிட்டு ஆனந்தப்பட்ட அந்த வரலாற்று நிகழ்வு. தாயார் தன் மகனுக்காக பாடிய, மகனே பாடிய பாடலை தாயார் பாடிய நிகழ்வையும் இந்த தரணியெங்கும் ஒலிக்க செய்திருக்கிறது என்றால், ஒரு குடும்பத்தின் பாசம், ஒரு பிள்ளையை வளர்க்கிற நேசம் எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கிறது என்பது மலேசிய மண்ணில் தன் பெற்றோர்கள் மகனை சான்றோன் என கேட்டதா என்கிற அளவிற்கு பாராட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள். நிறைய பேரோட கருத்துக்கு அந்த ஆடியோ லான்ச் வந்து ஒரு பதில் ஆயிடுச்சு. தாய் தந்தையை வந்து பிரித்து வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நிறைய கருத்துக்கள் எழுப்பிட்டு இருந்தது. இப்போ இந்த ஆடியோ லான்ச் மூலயமா இல்லை எங்கள் அம்மா அப்பா எனக்கு சப்போர்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெளியில் வந்துருச்சு. இப்போ அதையும் பேசுவானுங்க. மயம் வரலையே, மக வரல, மனைவி வரல அப்படிலாம் வரல. ஏன் வரல? முதலமைச்சராய் அலங்கரிக்கிற போது குடும்ப உறவும் குதூகலித்து கொண்டாடுகிற நிகழ்வுக்காக காத்திருக்கிறார்கள். ஆக தமிழ்நாடு சட்டப்பேரவை அலங்கரிக்க இருக்கிற தலைவர் தேசிய கொடியை பட்டொலி வீசி பறக்குகிற போது பக்கத்தில் இருப்பார் எங்கள் அன்னியார், பக்கத்தில் இருப்பார் எங்கள் மகனும் மகளும். களமாடுவதற்கு நாள் குறித்திருக்கிறோம். கயவர் படையை தூளாக்குகிறதுக்காக களமிறக்கப்பட்டிருக்கிறோம். பொறுத்துருங்க, குடும்பமே வந்து குதூகலிக்கிற நாள் வெகு விரைவில் இருக்கிறது. சார், இப்போ நீங்கள் வந்து இருட்டில் இருந்த என்ன வெளிச்சத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க, உங்களை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. சரி, நான் உங்கள் வழியிலே வரேன். ஒரு மனிதனை, ஒரு சமூகத்தை மேல் எழுப்பி வரணும்னா நான் அரசியல்வாதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. எஜுகேஷன் ட்ரஸ்ட் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு கல்வி உதவலாம், தாழ்த்தப்பட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பண உதவியோ அவங்க படிக்கிற செலவோ அது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு பண்ணலாம். நான் எதுக்கு அரசியல் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அகரம் சூர்யா இருக்கார்ல சார், அவர் வந்து அரசியல் ரிலேட்டட் இல்லை, எஜுகேஷன் வைஸ் போயிட்டு எவ்வளோ மக்களுக்கு உதவி பண்ணுறாரு. ஏன் அது மாதிரி மெத்தடை வந்து விஜய் ட்ரை பண்ணல? அரசியலில் தான் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். அதிகாரம் கைகளுக்கு வந்தால்தான் அன்றாடங்காட்சி மக்களை உயர்வுக்கு கொண்டு வர முடியும். எங்கள் தலைவர் கிட்டத்தட்ட 1993 சிறிய வயதாக 17 வயது பருவத்து மாணவனாக இருந்த காலகட்டத்திலேயே பால்பன் திட்டத்தை பண்பால் கொண்டு வந்தவர். தமிழர்கள் உழைத்து ஓடாய் போய் பெற்ற குழந்தைக்கு கூட சுரப்பிகள் சுரக்காத மார்புகளில் பிள்ளைகள் உறிஞ்சுகிற போது கூட உயிர் போகிற வழியைத்தான் எங்களது பெற்றோர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆகையால் பசியால் துடிக்கிற என் பச்சிலம் குழந்தைகளுக்கு நான் பால்பன் திட்டத்தை கொண்டு வருவேன் என்று தன்னுடைய 17வது வயதிலேயே இந்த தமிழ்நாடு முழுவதும் 1.5 லட்சம் குழந்தைகளுக்கு உருவாக்கிய பெருமகன். ஒன்று. எங்கு பார்த்தாலும் இசை மக்கள் இயக்கத்தின் சார்பிலே இரவு பாடசாலைகளை கிட்டத்தட்ட 1800 இடங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் உருவாக்கப்பட்டது. அது கேரளாவிற்கும் விரிந்தது, ஆந்திராவுக்கு பறந்தது, கர்நாடகாவில் களமிறக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, மாநிலத்தில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை வரவழைத்து அழகு பார்த்து அவர்கள் பெற்றோர்களை ஆராதித்து அரவணைத்து அவர்களுக்கு வைர நெக்லஸை பரிசாக கொடுத்தும் கணையாளிகளை மாணவர்களுக்கு கொடுத்தும் அழகு பார்த்து கண்டுகளித்த மாபெரும் மக்கள் தலைவராக விஜய் தொடர்ந்து 33 ஆண்டு காலம் களத்தில் பணியாற்றியவர். ஆனால் அதிகாரம் இல்லாமல் அடித்தட்டு மக்களுக்கு எதையும் செய்துவிட முடியாது என்பதை உணர்ந்துதான் அரசியலில் இப்பொழுது களமிறங்கியிருக்கிறார். அது அதிர்வுகளுக்காக மட்டுமல்ல, அரவணைப்பதற்காகவும். நிச்சயமாக களமாடுவோம். அது அரசியல் களம் என்றால் வென்றெடுப்போம். இப்போ இந்த வர 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கால நிறைய மூத்த தலைவர்களும் நிறைய பிரபலங்களும் இணைய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லியிருக்காரு, செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அந்த பிரபலங்கள் யார்? என்னை போன்றவர்களை இணைத்திருக்கிற போது இணைப்பதற்கு முன்னாலேயே தலைவர் அவர்கள் எங்களை போன்றவர்களை சொல்லி காட்டினார். மிக சிறந்த போர் மறவர்கள் களத்திற்கு வர இருக்கிறார்கள் என்று வந்திருக்கிறோம். இப்பொழுது அரசியல் களத்தை அலசி ஆராய்ந்து ஆய்வு களத்தில் இறங்கிய அதிமுகவிலிருந்து மூத்த தலைவர்கள் வர இருக்கிறார்கள். பெயர் இப்பொழுது நாங்கள் சொல்ல மாட்டோம். உறுதியாக வருகிறார்கள். இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்மை படையெடுத்து வர காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கதவுகள் திறக்கப்படவில்லை. மூத்த அமைச்சர்களாக பதவி வகித்தவர்களை செங்கோட்டையனாரை போல சில பேர் இங்கே வர இருக்கிறார்கள். ஆளுங்கட்சியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரும் ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர் ஒருவரும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தை தனதாக்கி கொள்வதற்கு தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விரைவில் ஒன்று சேருகிற மாபெரும் வெற்றி திருவிழாவும் நடக்க இருக்கிறது.
இப்போ வந்து யார் யார் இணைய போறாங்க அப்படின்றத வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டீங்க. கூட்டணி அப்படின்னு வரும்போது தாவேக்காவோட கூட்டணி யாருடன் இருக்கும்? தாவேக்காவுடன் மற்றவர்கள் இருப்பார்கள். அது தெரியும் சார். தாவேக்காவோட மற்ற கூட்டணிகள் இருக்கும். அது யார் யார் இருப்பாங்க? நிச்சயமாக விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளிவர இருக்கிறது. ரகசியம் பாதுகாக்க சொல்லியிருக்கிறார்கள். முதலில் காங்கிரஸ் பேரியக்கம் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கியிருக்கிறது. இன்னும் 6-7 இயக்கங்கள் தமிழ்நாட்டில் கட்சிகள் நிச்சயமாக அங்கீகாரம் பெறுகிற வகையில் அவர்களை அரவணைத்து ஆராதிக்கிற காலச்சூழல் உருவாகியிருக்கிறது. இங்கே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவத்தை உள்வாங்கிக் கொண்டவர்கள் மட்டுமே உள்ளே வர முடியும். சாதியாகவோ மதமாகவோ யோசிக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து குழப்பத்தை ஏற்படுத்த விரும்புவார்கள் என்பதும் தலைவர் அவர்கள் ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டாக அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தேர்தல் களத்தில் போட்டியிட்ட 7 கட்சிகள் இணைய இருப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருக்கிறது. சார் இப்போ வந்து எல்லா கட்சிக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை இருக்கும். தாவேக்காவோட கொள்கை அப்படி என்னன்னு வரும்போது நிறைய பேருக்கு அது தெரியல. என்னன்னா எடுத்தோடனே தளபதி 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 டிவிகே 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 இப்படின்றதான் மக்கள் கத்துந்த தொண்டர்கள், அவங்க ரசிகர்களா தொண்டர்களான்னு தெரியல. அவங்க கத்துறது மட்டும்தான் எதிர்கட்சி காதுல விழுது. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க கத்துறதா வந்து எதிர்கட்சி காதுகள்லையும் சுத்தி இருக்க கட்சி தலைவர்கள் காதுலயும் விழுது. உண்மையான தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை அப்படின்னா என்ன? எதிரிகள் கத்துகிறதே எங்களுக்கு கொள்கை. 1. 2வது, கொள்கை தலைவர்கள் 5 பேரை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அகில இந்திய அளவில் இந்திய தேசத்தினுடைய சட்ட வரையறையை தந்த மகத்தான சரித்திர தலைவர் அம்பேத்கரை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4 கொள்கை தலைவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் சாதிகளை ஒழித்து மதங்களை கடந்து மனிதனே மிக முக்கியமானவன் என்பதை உலகத்திற்கு உணர்த்திய உன்னத பெருந்தலைவர். ஆகையால் அந்த தலைவரையும் நாங்கள் கொள்கை முழக்க தலைவராக ஏற்றிருக்கிறோம். முத்துவடுகநாதர் இறப்பிற்கு பின் தன்னுடைய மகளை மடியில் ஏந்தி கொண்டு களத்தில் ஆங்கிலேய பேரரசை எதிர்ப்பதற்காக ராமநாதபுரம் சில்லாவை கட்டியமைத்து ஆண்டு வந்த வேலு நாச்சியார், திப்பு சுல்தான் ஆண்டு கொண்டிருந்த திண்டுக்கல் மைசூர் மாநகரை அடையாமல் ஆற்காடு நவாப்புகள் ஆண்ட திண்டுக்கல் மாநகரை அடைந்து குயிலி என்கிற ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண்ணை முன்னிலைப்படுத்தி போர்க்களத்து நாயகியாக்கி ஆங்கிலேய வல்லாதிக்க அரசை சிவகங்கை சிவன் திருத்தலத்திற்குள் தன்னைத்தானே உடம்பில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு பத்த வைத்து ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை அளித்த பெருமை வேலுநாச்சியாருக்கு உண்டு. அதுதான் எங்களுக்கு கொள்கை. அடுத்து, அகிலம் போற்றும் அளவிற்கு மக்கள் சேவகராக எல்லா குழந்தைகளும் என் பிள்ளைகள், நான் பெற்றெடுத்த குழந்தைகள் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத தாய் அஞ்சலை அம்மாளை நாங்கள் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறோம். ஆக இந்த 5 தலைவர்கள் தான், அவர்களுடைய வாழ்வியல் தான் எங்களுக்கு கொள்கை. அதைவிட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற என் முப்பாட்டன் வள்ளுவனின் வரிகளை கொள்கையாக்கி முழக்கமிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டு வீதிகளில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற தத்துவ கொள்கையை தமிழ்நாட்டில் விதைப்பதற்கு தலைவர் களமிறங்கியிருக்கிறார். கொள்கை இல்லாதவர்கள் கொள்கையை பற்றி பேசுகிறார்கள். மற்ற கட்சிகளுக்கு கொள்கை என்ன என்பதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள். இப்போ கம்பேக் நம்ம வந்து அந்த மலேசியா ஆடியோ லான்ச் போவோம். அந்த ஆடியோ லான்ச்சுக்குள்ளே வந்து டிவிக்கே சம்மந்தமாக கொடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அனுமதிக்கலையா? அந்த நாட்டு சட்ட விதிகளின்படி அது கட்சி நிகழ்ச்சி அல்ல, அது ஒரு திரைப்பட நிகழ்வு, ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த அடிப்படையில் அங்கே யாரும் கட்சி பேரை பயன்படுத்தக்கூடாது, கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது மன்னராட்சி முறை. அந்த மன்னராட்சி முறையில் அவங்க சில கட்டுப்பாடுகளை அந்த நாடு வழங்குகிறது என்றால் அதுக்கு கட்டுப்படணும். அப்படி இருந்துமே ஒருத்தர் தாவேக்கா கொடியை எடுத்துகிட்டு போய் கொடியை அசைச்ச காரணத்தினால நேற்று கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதற்கும் அந்த நாட்டு சட்ட விதிகளின் உட்பட்டு அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். அவர் செய்தது குற்றம்தான். ஏனென்றால் அரசு ஒரு விடயத்தை அறிவிக்கிறது என்றால் அதற்கு கட்டுப்பட வேண்டும். அந்த மாபெரும் மகத்தான மக்கள் கூட்டத்தில் அந்த மன்னரும் கலந்து கொண்டு எங்கள் தலைவர் விஜயை வாழ்த்திய விதம்தான் எங்களுக்கு பெருமை தருகிறது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்தர் கொடியை எடுத்துகிட்டு போனதுக்கே வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நான் அந்த விஷுவல் சும்மா தான் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த அரங்கமே அப்படியே டிவிகே கொடி தான். அப்படியா?
நீங்க பாத்தீங்களா? ஃபுல்லா லைட்டு, சிகப்பு மஞ்சள் கொடியில எல்லாம் லைட் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் காட்ட முடியும், லைட்டை தான் போட்டிருக்கான், கொடியை ஆமா, காட்ட ஒரு கடிய ஒரு கொடியை வந்து உள்ள எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருந்தாங்க. ஆனா அந்த அரங்கமே ஃபுல்லாவே டிவிகே கொடியால இருந்தது. அப்படித்தான். அதுதான் எங்களுடைய தத்துவ அது அரசியல். எனக்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இது வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சா இல்ல டிவிகே இதுவான்னு சொல்லிட்டு அப்படியே என்னடா இது ஃபுல்லாவே வண்ணங்களை அழகூட்டுவதற்காக பிரகாசிப்பதற்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆக தமிழக வெற்றிக் கழக கொடியானது ஒரு கொள்கை கொடி. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, சிவப்பும் மஞ்சளும் கலந்த கொடியது. ஈழத்தாயகத்தில் எப்படி இன்றைக்கும் புலிக்கொடியானது சிவப்பும் மஞ்சளையும் அடையாளப்படுத்துகிறதோ, ஈழக்கொடியானது புலிப்பாய்ச்சலில் எப்படி என்ற தலைவர் உருவாக்கி இன்றைக்கும் பறக்க விடுகிறாரோ, அதே போல் அந்த கொடியானது சிவப்பும் மஞ்சளும் கலந்து புலிப்பாய்ச்சலில் இருக்கிற அந்த கொடி அங்கே போர்க்களத்தில் ஓ வீரனே எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும், நீ மடியவில்லையடா உன்கதை முடியவில்லையடா என்று வீரச்சாவை தழுவிய எம் போராளிகள் விதையுண்டு கிடக்கிற அந்த கல்லறையின் காலடியில் காந்தல் மலரை சூடி கண்ணீர் செலுத்தி அழுக நினைத்தாலும் அடக்கி கொண்டு உறங்குகிற பிள்ளை எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக அமைதியாய் நகர்கிற எங்கள் வாழ்க்கை. எப்படி காந்தல் மலரை காலடியில் சூடினார்களோ அதை போல தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியானது சிவப்பும் மஞ்சளும் பொறித்து நீங்கள் இறக்கவில்லை வெற்றி வாகை சூடியிருக்கிறீர்கள் என்கிற சித்தாந்தத்தை குறிப்பதற்காக வாகை மலரை வெற்றி மலராக கொடியில் போர்த்தி 2 யானைகள் 2 மாலைகளை தூக்கி மகுடாபிஷேகம் சூட்டுவதற்காக களத்தில் நின்ற போராளிகளுக்கு தயார் நிலைப்படுத்தப்பட்ட 2 யானைகளை உருவாக்கி அதுதான் கொடி. சிவப்பும் மஞ்சளும் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அல்ல. ஆகையால் அங்கே சிவப்பும் மஞ்சளும் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது தமிழர்களுடைய நிறத்தை குறிக்கிற கொடி வண்ணம் அல்லது கொடி நிறம். ஆகையால் அதை பிரதிபலித்திருக்கிறார்கள். அங்கே யானையும் வாகை மலரும் இல்லை. கரூர்ல விஜய் மக்கள் பிரச்சாரத்தப்போ டெத்து நடந்தது இல்லையா? இதை பத்தி சிபிஐ விசாரணைக்காக புசி ஆனந்த் வந்து இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு. என்ன காரணம்? விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிபிஐ அதிகாரிகள். நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் குறிப்பாக எங்களது இயக்கத்தை இன்றைக்கு முன்னெடுத்து செல்லுகிற தோழர் நிர்மல்குமார் அவர்களும், கட்சியை வழிநடத்தி கட்டுப்பாட்டுடன் இயங்குவதற்கு போராடி கொண்டிருக்கிற எங்களது பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் புசியார் அவர்களும், தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர், ஏழைகளையும் தாங்குகிற நல்ல உள்ளம் அண்ணன் ஆதவர்ஷ்ணா அவர்களும் இன்றைக்கு டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் எத்தனை மணிக்கு எவ்வாறெல்லாம் நடைபெற்றது, என்னென்ன சம்பவங்களை நீங்கள் பார்த்தீர்கள், எதனால் இது உருவாக்கப்பட்டது, அரசியல் ரீதியாக எப்படி இது கையாளப்பட்டது என்பன போன்ற அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்காக இன்றைக்கு சிபிஐ சென்றிருக்கிறார்கள். முறையாக விசாரணை நடைபெற்று கொண்டிருப்பதாக தகவல். தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கே இந்த நேரத்தில் இந்த கரூர் இன்சிடென்ட் அப்படின்றது டிவிகேக்கு பெரிய பிளாக் மார்க்காக அமையுமா? நடத்தியவர்களுக்கு தான் பிளாக் மார்க். அந்த கொலைகளை செய்தவர்களுக்கு தான் பிளாக் மார்க்கே ஒழிய கூட்டத்தை கூட்டியவர்களுக்கு பிளாக் மார்க் இல்லை. ஏன்னா தமிழக வெற்றிக் கழகம் கணக்கிலடங்கா கூட்டத்தை கொண்டிருக்கிற பேரியக்கம். நீங்கள் ஏதோ 10க்கு 10 அறையில் கொண்டே 10,000 பேரை அடைப்பது போல நீங்கள் அடைத்த குற்றவாளிகள் இந்த அரசு. காவல்துறை உள்ளே இறங்கி லத்தி சார்ஜ் ஏன் விட்டார்கள் என்பது இன்றைக்கு வரை புரியாத புதிர். ஏன் செந்தில் பாலாஜி படம் பொருத்திய தண்ணீர் போத்தல்கள் உள்ளே வந்தது? எதற்காக செந்தில் பாலாஜி படம் பொருத்திய ஆம்புலன்ஸுகள் உள்ளே வந்தது? ஆம்புலன்ஸில் இருந்தது நிச்சயமாக அது ஹைட்ரஜனா இல்லை விஷவாயுவா என்பதை இனிமேல் விசாரணையில் தெரிய வரும். தண்ணீர் பாட்டிலுக்குள் இருந்தது தண்ணீர் தானா, தண்ணீரோடு கலந்து வேறு ஏதாவதும் இருந்ததா என்பதையும் சிபிஐ விசாரணையில் கொண்டு வருவார்கள் என்கிற நம்பிக்கை. ஆக இந்த கோழைத்தனமான செயலை கொடுங்கோல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த கொடுமையாளர்கள் தான் அதை உருவாக்கி விட்டார்களே ஒழிய கொள்கை தம்பிகள் யாரும் அதை செய்துவிட மாட்டார்கள். இறந்தது 41 பேரும் எங்களது இயக்கத்தின் பிள்ளைகள். ஆகையால் அந்த 41 பிள்ளைகளும் தான் தமிழக வெற்றிக் கழகத்தை காற்று மண்டலத்தில் தன் சுவாசங்களை கலந்துவிட்டு சென்று
உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வழிகாட்டலில் தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் விட்டு சென்ற சுவாச காற்றை சுவாசித்து களமாடுவதற்கும் போர்க்களத்தில் தன்னை முதன்மைப்படுத்துவதற்கும் புறப்பட்டிருக்கிறது. ஆனால் இறந்தவங்க ஃபேமிலியில இருந்து யாருமே வந்து விஜய் அவர்களை வந்து கார்னர் பண்ணலை. சுற்றி இருக்கிறவங்க தான் வந்து கார்னர் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக. அதனால தான் கரூர் மக்கள் எங்கள் தலைவர் தளபதி விஜயை கரூரிலேயே களமாட சொல்லுகிறார்கள். நீங்கள் வாருங்கள், கரூரில் போட்டியிடுங்கள், எதிராளிகளை வீழ்த்துவதற்கு நீங்கள் தான் சரியான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று கரூர் மக்களே முடிவெடுத்து சொல்லுகிறார்கள். ஒருவேளை எங்கள் தலைவர் கரூரில் நிற்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இறந்தவர்கள் எங்கள் தலைவர் மீது யாரும் குற்றம் சுமத்தவில்லை. எல்லோரும் அரவணைத்து எங்களது மூத்த குழந்தை தலைவர் விஜயை அலங்கரித்து ஆர்வரித்து அரவணைத்து அழகுபடுத்தி பார்க்கிற அந்த 41 குடும்பங்களும் இன்றைக்கு தலைவரை, இன்னும் சொல்லப்போனால் அந்த குடும்பங்கள் அனைத்தையும் எங்கள் தலைவர் தத்தெடுத்து கொண்டிருக்கிறார். மாதந்தோறும் 5000 அவர்களுக்கு பணம் போகிறது. 20 லட்ச ரூபாய் காப்பீடு என்கிற முறையில் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தி அது எதிர்கால திட்டத்தை உருவாக்குகிற வகையில் நடைமுறைப்படுத்தி வைத்திருக்கிறார் எங்கள் தலைவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் தலைவர் அவர்கள் 41 குடும்பத்திற்கும் உரையாடி கொண்டே இருக்கிறார் வாரம் ஒரு முறை. ஆக விட்டு சென்ற சுவாச காற்றை உண்மையாகவே சுவாசிக்கிற தலைவனாக விஜய் பரிணமித்து நிற்கிறார் தமிழ்நாட்டில். சரி, கடைசியாக ஒரு கொஸ்டின். விஜய் பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சரி, மக்கள் சந்திப்பு நடத்தினாலும் சரி, கூட்டம் அப்படி அலமோதுது. அந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளாக மாறுமா? ஏன்னா நான் விஜய் ஃபேன், நான் விஜய் வந்திருக்காரு, அப்பா எனக்கு பிடிச்ச விஜய் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகலாம். ஆனால் அவர் அரசியல் நின்னார்னா நான் அவருக்கு ஓட்டு போடுவேனா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஓட்டு போடுவதற்காக உரத்த குரலில் சத்தம் எழுப்பி கரவொலி காட்டி தலைவரை உற்சாகப்படுத்தி இருக்கிறார்கள். வந்த கூட்டம் அனைத்தும் ஓட்டு போடுவதற்காக வந்த கூட்டம் தானே ஒழிய எட்டி நின்று பார்க்கிற கூட்டம் அல்ல. எட்டி நின்று பார்த்தவர்களெல்லாம் சாலை ஓரங்களில் கையசைத்து மகிழ்ச்சி தெரிவித்து மனதார பாராட்டி இருக்கிறார்கள். அவர்கள் வாக்கும் எங்கள் பக்கமே வர இப்பொழுது காத்திருக்கிறது. பொறுத்திருங்க, இன்னொரு 4 பிறைகள் மட்டுமே. 5வது பிறையில் அடியெடுத்து வைப்பார் எங்கள் தலைவர். சென்ட் ஜார்ஜ் கோட்டையை செங்கோட்டையனாருடைய வழிகாட்டுதலில் கம்பீரமாக அமைக்க இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பற்றி தெளிவான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நன்றி சார். நன்றி.